ஹாய் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட். எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் இதை பற்றி எல்லாருக்குமே தெரியுமான்னா தமிழ்நாட்டில் தெரியாது. தமிழ்நாட்டுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னு சொன்னாலே கவர்மெண்ட் எக்ஸாம் போகணும், கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படின்னாலே டிஎன்பிஎஸ்சி இதுதான் ஞாபகத்துக்கு வரும். எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுறது, பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ் எதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னா குரூப் 4 தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. குரூப் 4 ஏன் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு தடவை எக்ஸாம் எழுதி அதில் இன்டர்வியூ கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வேலை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் 4 எக்ஸாம் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. குரூப் 2, குரூப் 2A, குரூப் 2க்கு மெயின்ஸ் எக்ஸாம் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எழுதணும். குரூப் 1 அதுக்கும் ப்ரிலிம்ஸு மெயின்ஸு அதெல்லாம் எழுதணும். இது எல்லாத்தையும் விட நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்லேயே வெறும் எக்ஸாமை மட்டும் எழுதினாலே ஒரே சிலபஸை வச்சுக்கிட்டு வேலைக்கு போக முடியுமா அப்படிங்கிறது பெரும்பாலான தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லாருமே குரூப் 4, குரூப் 2, குரூப் 1, குரூப் 2, குரூப் 1 இப்படியே போயிட்டே இருந்தா, ஸோ நார்த்ல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் இது மூலயமா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வேலை வாய்ப்பை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஜனவரி மாசம் ஆனுவல் பிளானர் விட்டாங்க. என்னென்ன எக்ஸாம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ப்பு நமக்கு தெரியணும். ஓகே, அதுக்கு தான் இந்த வீடியோ. இதை மெயினா நீங்க பாருங்க. ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் இது எப்படி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்காக தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறதுக்காக ஆட்களை எக்ஸாம் ஓரியன்டா எடுக்கிறாங்களோ, அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை எடுக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு தெரிஞ்சது யூபிஎஸ்சி, ஐஏஎஸ் சொல்லுவாங்க, ஐபிஎஸ் சொல்லுவாங்க, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அது எடுக்கிறாங்க. ஆனா மத்த லோ லெவல் கேட்டகரியில ஸோ இப்ப டாக்ஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, கமர்ஷியல் டாக்ஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, அதுக்கப்புறம் இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, எக்ஸைஸ் டியூட்டி ஆஃபீஸர் இருக்காங்க. இவங்க எல்லாம் டிகிரி முடிச்சவங்க. அதெல்லாம் வந்து சிஜிஎல் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. நமக்கு இங்க குரூப் 2 லெவல் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 12th முடிச்சவங்களுக்கு என்ன ஒரு அதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஹெச்எஸ்எல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது அது ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாம். ஓகே, அந்த சிஹெச்எஸ்எல் அது இருக்கு. அதுக்கப்புறம் 10th முடிச்சவங்க குரூப் 4 கேட்டகரியில அங்க என்ன இருக்கு, ஈக்குவலா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்டிஎஸ், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆபீஸை ஓபன் பண்ணுவாங்க, ஆபீஸை க்ளோஸ் பண்ணுவாங்க, ஃபைல் கேரி அவுட் பண்ணுவாங்க. ஸோ என்ன தேவையோ காப்பீஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்கறது. இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஈக்குவலா நமக்கு ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்ல ஸ்டேட் கவர்மெண்ட்ல என்ன ஈக்குவல் கேட்டகரி இருக்கோ அதுக்கு தகுந்த கேட்டகரியான வேலை நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் இருக்கு. நமக்கு தெரிஞ்சது இப்ப ஆர்ஆர்பி தெரியும், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் தெரியும். இந்த ஆர்ஆர்பில அதுக்கும் அந்த சிலபஸும் எஸ்எஸ்சில இருக்கிற சிலபஸும் ஒரே மாதிரியான சிலபஸ் தான். எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான். ஸோ இதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதனால தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் எழுதுறதுக்கு எல்லாருமே வந்து ரெடி ஆகணும். அதுக்கு தான் எங்க இன்ஸ்டியூட் ரெடியா இருக்கு. ஸோ இப்போ டிஎன்பிசியில குரூப் 4 எழுதுவோம், குரூப் 2 எழுதுவோம், எல்லாத்துக்குமே சிலபஸ் வேற. ப்ரிலிம்ஸ்னு ஒரு சிலபஸ் இருக்கு, மெயின்ஸ்னு ஒரு சிலபஸ் இருக்கு, குரூப் 2க்கு ப்ரிலிம்ஸ்னு ஒரு சிலபஸ் இருக்கு, மெயின்ஸ்னு ஒரு சிலபஸ் இருக்கு, குரூப் 4க்கு சிலபஸ் இருக்கு. எல்லாமே சிலபஸ் வேற. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மட்டும்தான் சிலபஸ் ஒரே சிலபஸ் தான். என்ன அப்படின்னா 4 டைப் தான். மென்டல் எபிலிட்டி அது ஒண்ணு, மேத்தமெட்டிக்ஸ் ஆப்டிடியூடு, இங்கிலீஷு, ஜிகே ஜெனரல் அவேர்னஸ், ஜிகே கரண்ட் அஃபேர்ஸோட இந்த 4 தான். இதுதான். என்ன ஸ்டேஜ் மட்டும் தான் 2, டயர் 1 அண்ட் டயர் 2 அப்படிதான். ஸ்டேஜஸ் மட்டும் தான் டிஃப்ரெண்டா இருக்கும். சிலபஸ் ஒண்ணுதான், நீங்க போடுற எஃபோர்ட் ஒண்ணுதான், பிராக்டிஸ் ஒண்ணுதான். இப்போ அதுதான் என்னென்ன டீடைல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ வாயிலா நம்ம பார்க்க போறோம். வாங்க இந்த வாட்டி ஆனுவல் பிளானர்ல எப்பப்ப எக்ஸாம் வருதுன்னு பார்ப்போம். எங்க இன்ஸ்டிடியூட்ல எஸ்எஸ்சி சிஜிஎல், எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல், எஸ்எஸ்சி எம்டிஎஸ், எஸ்எஸ்சி சிபிஓன்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் போலீஸ் ஆபீஸ். இதுதான் டெல்லி போலீஸ், சிஆர்பிஎஃப், சிஎஸ்எஃப், அப்புறம் எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள், அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல். இது எல்லாத்துக்குமே டெஸ்ட் பேட்சஸ் சாப்டர் வைஸா அவைலபிள் இருக்கு. ஃபுல் டெஸ்ட் 50 டெஸ்ட் அவைலபிள் இருக்கு. சிஜிஎல் லெவலுக்கும் சரி, சிஹெச்எஸ்எல் லெவலு, எம்டிஎஸ், அதுக்கப்புறம் இந்த சிபிஓ லெவலுக்கும். ஓகே, இது எங்க இன்ஸ்டியூட்ல நீங்க டெஸ்ட் பேட்சஸ் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சாப்டர் வைஸா நீங்க டெய்லியும் எக்ஸாம் அட்டன் பண்ண உங்களுக்கு ப்ராக்டிஸ் அதிகமாக எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன்ங்கிறதுனால நாங்களும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் தான் கொடுக்குறோம். ஆன்லைன் எக்ஸாம் மட்டும்தான். உங்களுக்கு அது எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அதுதான் இப்ப என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கு அப்படிங்கறத ஃபுல் டீடைல்ஸா பார்க்க போறோம். இது எஸ்பெஷலி தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான். ஸோ நமக்கு ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் இவங்க ஆனுவல் பிளானர் விட்டது ஜனவரி மந்த் விட்டாங்க. இப்போ மந்த் நடக்கிறது மே நடக்குது.
ஆனா சொன்னபடி எந்த ஒரு எக்ஸாமும் இப்ப வரல. ஏன்னா வந்து கவர்மெண்ட் இன்ஜின் கொஞ்சம் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அப்படிதான் முன்ன பின்ன நடக்கும். இப்போ சொன்னபடி எந்த டேட்லயும் வரல. இப்போ நம்ம எக்ஸாம் இதெல்லாம் டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் பாத்துக்குங்க. இதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். டிபார்ட்மெண்டல் காம்படிட்டிவ் எக்ஸாமு இதெல்லாம் டிபார்ட்மெண்டல் எக்ஸாமு. ஸோ இதெல்லாம் நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ண வேண்டாம். நம்ம எக்ஸாம் எழுதி போறது சிஜிஎல். ஸோ அந்த இதை எக்ஸாம் எழுதி போவோம். சிஜிஎல் எஸ்எஸ்சி சிஜிஎல்னு சொல்லுவாங்க. அப்போ எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் இது சொல்லுவாங்க. இதுக்கு டிகிரி வேணும், இதுக்கு 12th வேணும், இதுக்கு மல்டி டாஸ்கிங் எம்டிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. எம்டிஎஸ் இதுக்கு 10th போதும். அதுக்கப்புறம் சப் இன்ஸ்பெக்டர் இன் டெல்லி போலீஸ். ஸோ இது போலீஸ் அப்படிங்கிறதுனால இதுக்கு டிகிரி வேணும். ஓகே. ஸோ கான்ஸ்டபிள் இதுக்கு 10th to 12th அது இருந்தாலே போதும். ஓகே. ஸோ இதுதான் இந்த சிஹெச்எஸ்எல், சிஜிஎல், எம்டிஎஸ், சிபிஓ, அதுக்கப்புறம் கான்ஸ்டபிள் இந்த எக்ஸாம் எல்லாத்துக்குமே சிலபஸ் ஒண்ணுதான். சிலபஸ்ல மாற்றமே இல்லை. நான் ஒவ்வொரு வீடியோவும் அதுக்கப்புறம் போடுறேன். சிஜிஎல்லுக்கு வாட் இஸ் சிஜிஎல், அதுக்கு என்ன ஏஜ் கேட்டகரி, என்ன குவாலிஃபிகேஷன் வேணும், எப்படி அது டயர் 1 டயர் 2 எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கும், எவ்வளவு எக்ஸாம் டியூரேஷன், எத்தனை ஸ்டேஜஸ் எக்ஸாம்ஸ் இருக்கும், அதெல்லாம் சிஜிஎல்லுக்கு தனியா, சிஹெச்எஸ்எல்க்கு தனியா, எம்டிஎஸ்க்கு தனியா ஃபுல் டீட்டெயிலா நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். அதுக்கப்புறம் சிபிஓ, அதாவது இப்ப நம்ம இங்க எஸ்ஐ கான்ஸ்டபிளுக்கு எல்லாம் போவோம் இல்லைங்களா, அதே மாதிரி அங்க சிஐஎஸ்எஃப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ், சிஏபிஎஃப் அதான் சிஏபிஎஃப் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், சாஸ்திரா சீமாபால், அப்புறம் திபெத்தியன் போலீஸ், இது எல்லாத்துக்கும் சேர்த்து டெல்லி போலீஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு எக்ஸாம்ஸ் நடக்கும். இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே அட்டென்ட் பண்றது வெரி ஈஸியா பாஸ் பண்ணிட்டு உள்ள போலாம். இன்டர்வியூலாம் கிடையாது. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் வெரிஃபிகேஷன், எக்ஸாமினேஷன், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஸ்ட்ரைட்டா நீங்க வேலைக்கு போயிடலாம். இந்த எக்ஸாம் ஆரம்பிச்சு வித்தின் த 8 month 9 monthலயே உங்களுக்கு ஜாப்ல நீங்க போய் ட்ரைனிங்ல உட்காந்துருவீங்க. ஸோ இது தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏகப்பட்ட பேருக்கு தெரிய மாட்டேங்குது. எதனால பயப்படுறாங்க அப்படின்னா, இங்கிலீஷ் இருக்கு. இங்கிலீஷ் ஹிந்தியில தான் எக்ஸாம்ஸ் நடக்கும். நம்ம இங்கிலீஷ்ல எக்ஸாம் கிட்டத்தட்ட இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இங்கிலீஷ் ஓரியன்டா தான் படிச்சிருக்காங்க. தமிழ் ஓரியன்டா படிச்சது கம்மி தான். ஸோ அதனாலதான் சொல்றேன், இதுல போக்கஸ் பண்ணுங்க. அவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு. வேகன்சிஸ்னா எவ்வளவு, ஒவ்வொரு இதுக்குமே வேகன்சி எடுத்தனா 7000 8000 10,000ங்கிற மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்ஸுமே கிடைக்குது. வருஷம் வருது. ஸோ இதுல நார்த் இந்தியன்ஸ் தான் அதிகமா பாஸ் பண்றாங்க. தமிழ்நாட்டுல இருந்து போக்கஸ் பண்றதே கிடையாது. ஓகே. அதனாலதான் சொல்றேன், இதை போக்கஸ் பண்ணுங்க. ரயில்வேக்கும் ஏஎல்பிக்கும் சரி, ஏஎல்பி சிபிடி1, ரயில்வே குரூப் டி, ரயில்வே நான் டெக்னிக்கல் போஸ்ட், அதுக்கும் எஸ்எஸ்சிக்கு எல்லாத்துக்கும் சிலபஸ் ஒண்ணுதான். ஸோ உழைப்பு ஒண்ணு. எல்லா எக்ஸாமும் நீங்க அப்ளை பண்ணி எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். ஈஸியா எக்ஸாமை கிராக் பண்ணலாம். இன்டர்வியூ கிடையாது. ஓகே. அதுதான் இதுல சொல்ல வர்றேன். ஸோ பாத்துக்குங்க. எக்ஸாம் பிளானர் பாருங்க. கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் டயர் 1 சிபிஐ இப்ப எப்ப எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோட்டிபிகேஷன்ஸ் மார்ச்ல வரும்னாங்க, ஏப்ரல்ல வரும்னாங்க, மே ஜூன்ல எக்ஸாம்ஸ் நடக்கும்னாங்க. அது இப்போ காலதாமதம் ஆயிடுச்சு. எப்படி இருந்தாலும் இதுக்கப்புறம் வரும். நமக்கு எப்படி இருந்தாலும் 100 days இருக்கு. ஸோ இப்ப எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாலும் நம்ம கண்டிப்பா இதுல வின் பண்ணிடலாம். இந்த ஒரு வருஷத்துல நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபே வாங்கிட்டு போயிடலாம். ஸோ இதுக்கு சேலரி எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 80,000க்கு மேல இருக்கும். ஆஸ் பர் த 7th pay கமிஷன் படி சொல்றேன். அப்புறம் கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல் 10th and 12th முடிச்சிருந்தாலே போதும், இந்த எக்ஸாம் எழுதலாம். இதுவும் வந்து எப்போ எக்ஸாம் வைக்கிறதா இருந்தாங்கன்னா, ஏப்ரல்ல வெளியிறதா இருந்தாங்க, மேல வந்து நோட்டிபிகேஷன் க்ளோஸ் ஆகி எக்ஸாம் வந்து ஜூலை செப்டம்பர்ல நடக்கிறதா இருந்துச்சு. இதுவும் இன்னும் நோட்டிபிகேஷன் வெளில வரல. ஸோ நமக்கு இப்பையிலேருந்தே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. டெஸ்ட் ஏரியஸ் சென்டர் மேப்ல ஜாயின் பண்ணுங்க. சீக்கிரமா இதை டெய்லியும் ப்ரிப்பரேஷன்ல கொண்டு வாங்க. டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கேளுங்க. ஸோ உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் பண்ணி ஈஸியா எக்ஸாமை கிராக் பண்ணிடலாம். ஓகே. ஸ்மார்ட் ஒர்க் தான். இதுக்கும் சேலரி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60,000 கிட்டத்தட்ட இருக்கும். ஓகே. ஏன்னா 7th pay கமிஷன் படி. அதுக்கப்புறம் மல்டி டாஸ்கிங் நான் டெக்னிக்கல் ஸ்டாஃப், இவங்களுக்கு எவ்வளவு சேலரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவும் பாருங்க, ஜூன்ல சொல்லி ஜூலைல முடியும், செப்டம்பர் நவம்பர்ல எக்ஸாம். ஸோ இப்பெல்லாம் வந்து ஒரே எக்ஸாம். சிஜிஎலுக்கு ரெடி ஆனாலே நீங்க சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் எழுதலாம். சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் எழுதினாலே எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு எழுதலாம். ஏன்னா சிலபஸ் எல்லாமே ஒண்ணு தானே. இப்ப ஆரம்பிச்சாலே போதும். ஜென்ரல் அவேர்னஸ் டெய்லி 1 hour, ரீசனிங் 1 hour, மென்டல் எபிலிட்டி 1 hour, ஈஸியா இங்கிலீஷ். ஸோ இது எல்லாமே ஈஸியா முடிச்சிடலாம். நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலா சிஜிஎல்லுக்கு சிஹெச்எஸ்எல்க்கு ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியா வீடியோஸ் போடுறேன். ஓகே. ஸோ பாருங்க, ஜூன் மாசம் ஆரம்பிக்க போது இன்னும் தாராளமா டைம் இருக்கு. எம்டிஎஸ் இது கிட்டத்தட்ட 35,000 சேலரி வரும். ஸோ
இதுதான் வந்து ஹவில்தார்னு சொல்லுவாங்க. ஓகே, மல்டி டாஸ்கிங் ஹவில்தாருக்காக இப்ப எடுக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட 5000 இருந்து 7000 வேகன்சிஸ் இருக்கும். ஓகே, ஒவ்வொரு வருஷமும் அப்ராக்சிமேட்டா இந்த வேகன்சிஸ் எடுக்கிறத வச்சுதான் இதை சொல்றோம். அதுக்கப்புறம் சப் இன்ஸ்பெக்டர் இன் டெல்லி போலீஸ், சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ், இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து எக்ஸாம் எப்போ அக்டோபர் நவம்பர்ல வரும். மேல நோட்டிபிகேஷன் வெளில வரும்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் சிபிஓ தான். இதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஸ்டேஜ் 1 இருக்கும், ஸ்டேஜ் 2 இருக்கும். அதுக்கப்புறம் பிசிக்கல், அதாவது நீங்க வந்து ஓடணும். ஸோ இப்போ எஸ்ஐ எக்ஸாம் மாதிரி, எஸ்ஐ எக்ஸாம்லாம் வந்து பிசிக்கல்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி இதுல ஓடணும். அது எங்க நடக்கும்னா செகுந்தராபாத்ல நடக்கும், ஹைதராபாத் பக்கத்துல. ஸோ அங்கதான் நடக்கும். அதுக்கப்புறம் மெடிக்கலும் அங்கதான் நடக்கும். ஃபைனலா உங்களுக்கு ஜாப் ட்ரைனிங்க்கு இது பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த கான்ஸ்டபிள் ஜிடி, சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ்ல கான்ஸ்டபிளுக்காக வைக்கிற எக்ஸாம்ஸ் தான் இது. இதுக்கும் பேசிக்ஸ் 10th தான். ஸோ இதுக்கும் சிலபஸ் மாற்றம் கிடையாது. ஸோ இந்த ஆனுவல் பிளானர், எஸ்எஸ்சி ஆனுவல் பிளானரை திரும்பி உங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கேன். இன்னும் எந்த எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணல, நோட்டிபிகேஷன் வரல. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எக்ஸாம் இதுக்கு ஓரியன்டா சாப்டர் வைஸ் டெஸ்ட் பேச்சஸ் வேணும். ஃபுல் டெஸ்ட் அட்டன் பண்ணணும். எக்ஸாமை ஈஸியாக கிராக் பண்ணி முடிக்கணும் அப்படின்னா எங்க சென்டர் மேப்ல இந்த டெஸ்ட் பேச்சஸ்ல ஜாயின் பண்ணீங்க. சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், சிபிஓ, கான்ஸ்டபிள், அதுக்கப்புறம் டெல்லி போலீஸ், இது எல்லாத்துக்குமே சேர்த்து எங்கள்கிட்ட டெஸ்ட் பேச்சஸ் அவைலபிளா இருக்கு. சாப்டர் வைஸாவும் சரி, ஃபுல் டெஸ்டாவும் சரி. ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எங்க சென்டர் மேப் நம்பருக்கு கால் பண்ணி உங்க என்ரோல்மெண்ட் பண்ணிக்கங்க. ஸோ தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்குமே, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். இதன் மூலயமா உங்களுக்கு அக்யூரா கிடைக்கணும். ஓகே, நன்றி, வணக்கம். Center Map. You dare to dream, we care to accomplish.